நண்பர்களே, இன்று அல்ஜிப்ரால ஒரு சம் பார்க்க போறோம். இது ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இதுல ரயில்வேக்கும் இந்த சம்ஸ் எல்லாம் வருது. அதனால பாத்துக்கோங்க அல்ஜிப்ரால. இப்ப if a equal to 199, b equal to 202, c equal to 205, then find the value of a cube plus b cube plus c cube minus 3abc. ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் என்ன அப்படின்னா a equal to 14,004, b equal to 13,090, c equal to 25,543, and d equal to 16,362. So இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆல்சோ given. நார்மலா மெத்தட் நார்மல் மெத்தட் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா நார்மல் மெத்தட் அடுத்து வந்து ஃபார்முலா மெத்தட் அதுக்கடுத்து ட்ரிக்ஸ் ஷார்ட்கட் மெத்தட் அது மூணுமே நடத்துவேன். நார்மல் மெத்தடும் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபார்முலா மெத்தடும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டுக்குமே நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும். இருந்தாலும் நடத்துறேன். இது ரெண்டையும் முடிச்சிட்டு அதுக்கடுத்து நான் வித்தின் 2 செகண்ட்ஸ் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்ம நார்மல் மெத்தட் என்ன அப்படின்னா இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். a cube plus b cube plus c cube minus 3abc. இதுக்கு a க்கு பதிலா என்ன இருக்கு 199 the whole square, b க்கு வந்து 202 the whole square, sorry whole cube, c க்கு வந்து 205 the whole cube minus 3 199 202 205. இத கியூப் பண்ணனும், இது கியூப் பண்ணனும், இது 205 கியூப் பண்ணனும். அப்ப இது 4 நம்பரையும் பெருக்கணும், அப்புறம் இது 3ஐயும் கூட்டணும், அப்புறம் அதையும் கழிக்கணும், அப்புறம் வேல்யூ வரும். இது ஒரு லென்த்தி வே. கண்டிப்பா 5 நிமிஷத்துக்கு மேல ஆகும். அதனால இந்த மெத்தட கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்து ஃபார்முலா மெத்தட் இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியணும். இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். இங்க 3abc தானே பார்த்து போட்டுக்கலாம். ஒன்னு தேவையில்லை சொல்லிட்டோம் இல்லையா, விட்டுருவோம். இதுக்கு ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா a cube plus b cube plus c cube minus 3abc க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா a plus b plus c அப்புறம் வந்து a squared plus b squared plus c squared minus ab minus bc minus ca. அதுக்கடுத்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னா a plus b plus c அடுத்து 1/2 இதையும் சிம்பிளிஃபை பண்ணணும். a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. இது ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா a க்கு என்ன இருக்கு a equal to 199, b equal to 202, c equal to 205. இது எந்த மாதிரி இருக்குன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. ஏபி இல்லையா, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அப்ப அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா 199 202 205 எப்படி கொடுது 3 கொடுதா ஒரே மாதிரி கொடுத்துட்டா என்ன செஞ்சிரும் நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இது வந்து a மைனஸ் d ன்னு வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் a ன்னு வச்சுக்கணும், இந்த டேர்ம் a plus d ன்னு வச்சுக்கணும். நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த டேர்ம் வச்சுக்கணும். அப்ப இது வந்து a, இது b, இது c ன்னு வச்சுக்கோங்க. அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்ப a க்கு பதிலா என்ன இருக்கு a minus d, b க்கு பதிலா a, c க்கு பதிலா a plus d. அதே மாதிரி 1/2 a minus b இது ரெண்டையும் லெஸ் பண்ணு. இதுல இருந்து லெஸ் பண்ண என்ன வந்திருக்கும் a minus d minus a ன்னு வரும். அப்ப ரெண்டு கேன்சல் ஆயிடுமா, minus a plus a ரிமைனிங் என்ன இருக்கு minus d. அப்ப இதுக்கு என்னது minus d the whole square. b minus c, b க்கு மட்டும் என்ன இருக்கு a, இங்க c க்கு என்ன இருக்கு இங்க minus a minus d. அப்ப a வே கேன்சல் ஆகும். அப்ப minus d the whole square plus c minus a னா இது c இது a. இதுல இருந்து லெஸ் பண்ணனும். a plus d minus a minus the minus plus d.
அப்ப இங்க a கேன்சல் d plus d 2d னு வந்துரும் அப்ப 2d the whole square அப்போ ஓகேங்களா plus d minus d cancel a plus a plus a 3a 1 by 2 d square இத ஸ்கொயர் பண்ணாலும் d square இத ஸ்கொயர் பண்ணா 4d square அப்ப என்ன வந்திருக்கும் 3a 1 by 2 d square plus d square plus 4d square யாருக்கு 6d square அப்ப 2 கேன்சல் பண்ணலாம் 3 அப்ப 9a d square அப்ப இந்த ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாங்க 9a d square கிடைச்சது அப்ப இது என்னது a ன்னு வெச்சுக்கிட்டோம் இது வந்து b ன்னு வெச்சுக்குவோம் இங்க இருக்கு இது a minus இது a plus d அப்ப என்னது 9 a க்கு நம்மட்ட என்ன இருக்கு 2 தானே இருக்கு அப்ப 202 d அப்படினா என்னது காமன் டிஃபரன்ஸ் அர்த்தம் பொது வேறுபாடு அப்ப என்ன d equal to second term minus first term second term minus first term கழிச்சா வரும் 3 வருமா அப்ப d யோட வேல்யூ என்னது 3 3 அப்ப என்ன சொல்லலாம் இங்க 3 ஸ்கொயர் அப்ப என்ன வந்திருக்கும் 9 into 202 3 ஸ்கொயர் எவ்வளவு 9 அப்ப 9 9s are 81 81 into 202 81 2 என்ன வந்திருக்கும் 0 16 அப்ப 2 ஆக மல்டிப்ளை பண்ணீங்கனாக்க 06 அப்ப 81 into 2 என்ன வரும் 162 அப்ப 200 162 னா 16362 16362 வரும் அப்ப ஆன்சர் என்னது 16362 ரைட்டா 81 அப்படினா 81 ரைட் 16362 சோ இது வந்து நார்மல் மெத்தட் இது எப்படினா 5 நிமிஷத்துக்கு மேல ஆகும் இது ஃபார்முலா தெரிஞ்சே செய்ய முடியும் அதனால இது ஃபார்முலா மெத்தட் அப்ப இதுலயும் ரொம்ப டைம் ஆகுதுயா அதனால இப்படி நம்ம செய்ய கூடாது அப்ப நீங்க நார்மல் மெத்தடும் செய்ய கூடாது ஃபார்முலாஸ் மெத்தடும் செய்ய கூடாது செஞ்சீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் இல்லையா அதனால இத விட்டுட்டு ட்ரிக்ஸ் ஷார்ட்கட்ல எப்படி செய்யறது ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாப்போம் ரொம்ப ஈஸியா அப்படி பண்றது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன இருக்கு a cube plus b cube plus c cube minus 3abc இதோட வேல்யூ கேக்குறாங்க நாம என்ன பார்க்க போறோம் யூனிட் பேஸ் ஒற்றை இலக்கம் மட்டும் பார்க்க போறோம் இங்க யூனிட் பேஸ் என்னது 9 தான இருக்கு அப்ப 9 cube என்ன வந்துரும் 9 cube ஓட யூனிட் பேஸ் என்னது 9 cube இருக்குல யூனிட் பேஸ் என்ன வரும் 9 into 9 81 81 into 9 அப்ப 9 தான் அப்ப இதோட யூனிட் பேஸ் வந்து 9 2 ஓட யூனிட் பேஸ் என்னது 2 cube இங்க யூனிட் பேஸ் 2 தான இருக்கு 2 cube என்ன வந்திருக்கும் 8 அப்ப இது 8 பிளஸ் c ஓட யூனிட் பேஸ் 5 cube அப்ப என்ன வரும் 5 தான் அப்ப 5 minus 3 இதுக்கு வந்து 9 a க்கு வந்து 9 யூனிட் பேஸ் b க்கு வந்து 2 யூனிட் பேஸ் c க்கு வந்து 5 யூனிட் பேஸ் 5 into 2 10 0 அப்ப இதனோட யூனிட் பேஸ் 0 வந்துரும் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 9 plus 8 17 22 22 minus 0 22 அப்ப இங்க யூனிட் பேஸ் என்ன இருக்கு 2 தான இருக்கு அப்ப யூனிட் பேஸ் 2 இங்க வருதா இல்ல இங்க 2 வருதா இல்ல இங்க 2 வருதா இல்ல இங்க 2 வருதா எஸ் அப்ப ஆன்சர் என்ன 16362 சோ இந்த கணக்கு இந்த மாதிரி யூனிட் பேஸ் மெத்தட்ல போட்டா தான் இது ஈஸியா இருக்கும் ட்ரிக்ஸ் ஷார்ட்கட் வித்அவுட் ஃபார்முலா பேசிஸ் அந்த மாதிரி நீங்க படிச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு வட்டம் நாங்க ஃபார்முலாஸ் நார்மல் மெத்தட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாக்க டைம் பார்த்ததனால நம்ம கணக்கெல்லாம் செய்ய முடியாது அதனால இந்த மாதிரி மெத்தட்ல ரொம்ப ஈஸியா எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்க புரிஞ்சுதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா லைக் பண்ணலாம் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல என்னால இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்